பதவி என்றது அதிகாரம் இல்லை, பதவி என்றது பொறுப்பு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொன்னால் அதில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதில் வந்துட்டு எஸ்சிஓ ஒன்று இருக்குது, அதாவது சர்ச் என்ஜின் ஆட்டோமைசேஷன். இது ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு 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 இடமாக ஒரு 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 களமாக பார்த்துக்கொள்வோம். இதை நாங்கள் ரிசர்ச் பண்ணணும், இதை பேசணும், இதை வந்து அவேர்னஸ் உருவாக்கணும், வரலாற்றை பதிவு செய்யணும், வரலாற்றை கடத்தணும், வரலாற்றை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பனைமரம் நடுறோம். இந்த பனைமரத்தில் இந்த தலைமுறையில் நாங்கள் இதில் பலனடைய முடியுமா என்றால் அது முடியலாம், முடியாமலும் போகலாம். இந்த அமைப்புகள் வந்துட்டு ஒரு ட்ரே தான், ஒரு பதார்த்தத்தை எடுத்து கொண்டு போக போகிற ஒரு ட்ரே தான். இந்த ட்ரே கொண்டு கொடுக்க போகிறோம். அந்த ட்ரேயில் இருக்கிற அந்த பதார்த்தம் இருக்குல்ல, அந்த பதார்த்தம் அதுவாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அந்த அம்சங்கள் அந்த பதார்த்தத்தில் இருக்கணும். இதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அம்சமாக நாங்கள் இந்த முயற்சி எல்லாம் கொண்டு போனால் தான் இந்த வெற்றி, இந்த திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திரைப்பட தயாரிப்பாளர்கள், தரமான படம், இதெல்லாம் அப்போ தான் இது அடைய முடியுமே தவிர நாங்கள் ஒரு இலக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை வந்து நல்ல படம் செய்யணும் என்ற இலக்கை போனோம் என்றால் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் நினைச்ச இலக்கை அடைய முடியாது. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈழன் இளங்கோ, ஆஸ்திரேலியாவில் இருந்து. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது குளோபல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தோம். இது ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதில் என்ன விஷயம் என்றது, இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்றதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான் இது. என்றால் ஈழத்து சினிமா என்று சொல்லி, இப்போ இலங்கை சினிமா என்று சொல்லுவோம், அதை இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சிலோன் சினிமா என்று சொல்லியே அதை கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ ஈழத்து சினிமா என்றால் தமிழ் தேசியம் சான்ற படங்களை தான் ஈழத்து சினிமா என்றும், என்றால் இப்போ இலங்கை சினிமா என்ற ஸ்ரீலங்கா சினிமான்றதை விட அது சிலோன் சினிமாண்டே கொண்டு போயிடும் கொண்டு ஒரு எண்ணம். என்றால் இப்போ ஈழத்து சினிமான்றதை விட இப்போ கொழும்புல இருந்து மலையகத்திலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து சினிமாக்கள் பண்ணுறாங்களோ, அதனால் நாங்கள் அது சிலோன் சினிமாண்டே நான் பிறகு அப்படி சொல்கிறது எனக்கு விருப்பமாக இருக்குது. அப்போ சிலோன் சினிமாண்டே போவோம். ஓகே, இப்போ என்ன இல்லை, இப்போ 60ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து நம்ம வரலாறு முக்கியம் எங்களுக்கு. என்னென்றாலும் ஒரு வரலாறு தெரியாமல் ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ நாங்கள் செய்திட முடியாது. முதல்ல வரலாறு தெரியணும். இப்போ 60ஆம் ஆண்டு காலங்களில் வந்த படங்கள் யாரை எடுத்தாங்க, இப்படிலாம் போச்சுது, அவங்க என்னென்ன, அதாவது ரைஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆஃப் சிலோன் சினிமான்னு பார்க்கலாம். என்றால் என்ன நடந்தது, எப்படி இருந்தாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இப்போ 80, 60களில் வந்துட்டு ஒரு துறை என்று இருந்தது. இப்போ ரகுநாதன் ஐயாவை தான் நான் முதல்ல சொல்லுவேன்னா, என்னுடைய ஆசான் ரகுநாதன் ஐயா, அப்புறம் விஎஸ் துர்ராஜா ஐயா, காவலூர் துர்ராஜா ஐயா, இவங்க போட்ட அடுத்த ஊடகத்துறை என்று பார்த்தாலும் எங்களுக்கு எஸ்போ ஐயா போன்றவர்களோட சினிமாவில் இதெல்லாம் இணைஞ்சு தான் பயணிச்சிருக்கிறாங்க. இப்போ அதுபோல் பழைய படைப்புகள் இருக்குல்ல, இப்போ நெஞ்சுக்கு நீதி, தோட்டக்காரி, குத்து விளக்கு, இதுபோல் நிறைய படங்கள் அந்த காலத்தில் வந்தது. அந்த படங்கள் இப்போ நெஞ்சுக்கு நீதியில் நினைக்கிறேன் இப்போ ஸ்ரீகாந்த், இந்தியாவில் ஸ்ரீகாந்த்லாம் நடிச்சிருக்காரு. அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு துறையாக, இப்போ இன்றைக்கு இருக்கிறத விட அந்த காலத்தில் துறையாக இருந்தது இண்டஸ்ட்ரி. அப்போ வந்துட்டு இந்திய படங்களுக்கு இணையாக இலங்கை திரைப்படத்துறையினர் தயாரித்த படங்கள் எல்லாம் ஓடி இருக்குது. ஆனால் அது இன்றைக்கு அந்த இடத்துல இருக்குதான்னு சொன்னால் உண்மையாக சொல்லப்போனால் இல்லை. அது இன்றைக்கி வந்து இலங்கை சினிமா ஒரு துறையாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னால் அது வந்து வியாபார ரீதியில், பொருளாதார ரீதியிலே இந்த வெற்றியும் பெருசாக அடைய முடியலை. இப்போ அதுக்காகத்தான் நாங்கள் என்ன நினச்சினாங்கள் என்றால் குளோபல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன். இப்போ இது குளோபல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்றால் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனும் வேணும். இப்போ என்றால் உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமாக இலங்கை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டில் இருக்கிற படத்தை இன்னொரு நாட்டில் போடுற மாதிரி, இப்போ ஒரு நாட்டில் இருக்கிற படத்தை இன்னொரு 10 நாட்டில் போடுற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும் என்று சொல்லித்தான் முதல்ல தொடங்கினால. அதனால் நாங்கள் ஏயில் ஆரம்பிக்கிறத விட செட்டில் இருந்து ஆரம்பிப்போம். அதாவது விநியோகம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கடைசியில், ஒரு படத்தை எடுத்து கடைசியில். ஆனால் படத்தை எடுக்கிறதுக்கு முதலே நாங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுவோம், அதுக்கான ஆயத்தங்களை செய்வோம், அதுக்கான ஒரு தளத்தை அமைப்போம்ன்றதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைச்சது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதுக்காகத்தான் இந்த குளோபல் தமிழ் சினிமா அசோசியேஷன் ஆரம்பித்தது. இது எப்படி என்று சொன்னால், இது உண்மையாக இது நடக்குமா நடக்காதா என்று பார்த்தோம்னு சொன்னால் என்னை பொறுத்தவரை நடக்காது. நான் நெகட்டிவாக பேசுகிறேன், தப்பாக நினைக்க வேணாம். ஏனென்றால்
இந்த ஒரு 25 வருஷ காலம் 2008 2005 அந்த காலகட்டத்துலேருந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு 25-30 வருஷம் நிறைய படங்கள் பல நாடுகள் செய்துட்ருக்காங்க. இதுவரைக்கும் கொண்டாட மாற்றத்தை நாங்கள் இப்படி ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து செய்திட முடியுமா என்றால் உண்மையாக முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு நிறைய போட்டிகள், முக்கியமாக தமிழ்நாட்டு படங்கள் எங்களுக்கு போட்டின்னு சொல்ல முடியாது. நாங்கள் அவங்கள்ட்ட தான் கற்றுக்க வேண்டியிருக்கு, அவங்களோட சேர்ந்து தான் பயணிக்க வேண்டியிருக்கு. அதில் அந்த போட்டியை நான் சொல்ல வரல. ஆனால் அதனால் நாங்கள் தயாரிக்கும் படங்கள்லாம் தரம் வந்துருச்சா என்று சொன்னால் தரமான படங்கள் வந்திருக்குது. தரமான படங்கள் வர இல்லைன்னு இல்லை, தரமான படங்கள் வந்திருக்கு. ஆனால் தரமான படங்கள் வெற்றி அடைஞ்சதாண்டா வெற்றி அடையில்லை. அப்போ அதை வெற்றி அடைய வைக்கணும் உண்டு. இப்போ தரமான படங்கள் செய்துட்டோம்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துடுவாங்களாண்டா? இல்லை, வரமாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை உருவாக்குறதோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரை கண்டுபிடிக்கிறதோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது எனக்கும் விளங்குது. அப்போ எதுக்கு இந்த குரூப் ஆரம்பித்தான்னு கேட்டாங்க என்றால் இது ஒரு ரிவர்ஸ் ஃபார்முலா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறோம். முதலாவது இதை பற்றி நாங்கள் உலகத்தில் எல்லோரும் நினைஞ்சு பேச போகிறோம். முதல்ல எங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு தளம் இருக்குது, இதை பற்றி பேசலாம். அதோட நிறைய கலைஞர்கள் இணைவோம், தயாரிப்பாளர்கள் இணைவோம். அப்போ அதுக்கு ஒரு இடம் உண்டு நாங்கள் வகுக்கிறோம். அதுக்கு ஒரு சந்தையை உருவாக்குறோம். அப்படி உருவாக்குள்ள நாங்கள் எங்களுடைய திரைப்படங்களுடைய தரத்தை எப்படி கூட்டலாம். இப்போ ஒரு தரமாக ஒரு படம் செலவு பண்ணி ஒரு படமாக தரமாக எடுத்தோம்னு சொன்னால், குவாலிட்டியாக ஒரு படம் எடுத்தோம் என்றால் இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தை இருக்குது என்ற நம்பிக்கையை தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கணும் முதல்ல, ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு. அப்போ அந்த தரத்தை கூட்டுறது, அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த ரேஸில் நாயோடு வருவாங்க தெரியுமா, அந்த இறைச்சி துண்டை போட்டு, அது மாதிரி இந்த இருக்குன்னு நீ நல்லா செய்தேன்னா நாங்கள் கொண்டு காட்டுவோம் என்று சொல்லி தரத்தை கூட்டுவோம், அந்த ஸ்பீடை கூட்டுவோம். அப்போ இது ஒரு ரிவர்ஸ் ஃபார்முலா. எங்களுடைய தரத்தை கூட்டுறதுக்கான ரிவர்ஸ் ஃபார்முலா தான் இது. அப்போ எங்களோட தரம் கூடிச்சு என்று சொன்னால் படம் எல்லா நாட்டுக்கும் போய் சேருமா, வெற்றி அடையுமா என்றால் அகைன் இல்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் போஸ்டர் ஒட்டி தியேட்டரில் படம் போட்டால், ரேடியோவில் சொன்னால், பேப்பரில் போட்டால் படம் ஓடிச்சுது. இன்றைக்கு அந்த காலம் இல்லை. இன்றைக்கு என்ன, சோஷியல் மீடியான்னு வரக்குள்ள இன்றைக்கி வைரல் 4 மந்திர சொற்கள் 4 வைரல், ட்ரெண்டிங், ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, அடுத்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ். நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் இன்றைக்கு நாங்கள் இளைய தலைமுறையோடு சேர்ந்து தான் நாங்கள் ஓட வேண்டியிருக்கே தவிர நாங்கள் தனித்தோடி வெற்றி பெற முடியாது. அதான் ட்ரெண்டிங் இன்றைக்கு. அவங்க என்னால் அந்த பல்ஸை அந்த சூட்சுமத்தை இளைய தலைமுறை நல்லா புரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாட்டு செய்கிறாங்கன்னு சொன்னாலும் அந்த பாட்டில் வார்த்தைகள், மியூசிக் எல்லாத்தையும் சவுண்டுன்னு பேசுகிறாங்க. அந்த சவுண்ட் போய் சேருது. நிறைய பாட்டு உதாரணம் வச்சோன்னா இப்போ அதை பேச விரும்பலை. அப்போ அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய பாதை தெளிவாக இருக்குது, அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்போ அவங்களோடய சேர்ந்து நாங்கள் பயணித்தா மட்டும்தான் நாங்களும் சேர்ந்து வெற்றி அடைய முடியும். இதை அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு பாதை, ஒரு தளம் போட்டு கொண்டு போக முடியும் என்றுதான் என்னோடய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ என்னென்றால் அப்போ தரமான படங்கள் செய்யணும். தரமான படங்கள் செய்தால் போதுமானா இல்லை, காணாது. இன்றைக்கு சோஷியல் மீடியா தான் எங்களுக்கு மெயின் இது. இப்போ நல்ல படம் எடுக்கிறதுன்றது, நல்ல படம் கண்டிப்பாக எடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நல்ல படம் எடுக்கணும், மக்களிடம் போய் சேர்கிற மாதிரி அந்த படத்தில் அம்சங்கள் இருக்கணும். அதில் அந்த என்னென்ன வேணுமோ, ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களும், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, ரிசர்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ ஒரு படம் எடுத்தால் அது இவ்வளோ காலம் நாங்கள் ஏன் வெற்றி அடையலை என்றதை பற்றி ரிசர்ச் பண்ணணும், வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்ன்றதை ரிசர்ச் பண்ணணும், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் என்ன செய்யணும்னு ரிசர்ச் பண்ணணும், சோஷியல் மீடியா பற்றி ரிசர்ச் பண்ணணும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொன்னால் அதில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதில் SEO ஒன்று இருக்குது, அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அது போல் சர்ச் என்ஜின் என்னென்னு தெரியுமா, தெரியல, தெரிஞ்சிருக்கும், தவறாக நினைக்காதீங்க. ஆனால் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இதை எப்படி கொண்டு சேர்க்கிறது என்றது நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இப்போ நாங்களே செய்யலாமான்னா நாங்களும் செய்யலாம், அதை பணம் கொடுத்து செய்யக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாங்க. அது நிறைய, அதாவது இதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய ஒரு வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆனால் இதை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணணும். உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடமா, ஒரு களமாக பார்த்துக்கொள்வோம். இதை நாங்கள் ரிசர்ச் பண்ணணும், இதை பேசணும், இதை அவேர்னஸ் உருவாக்கணும், வரலாற்றை பதிவு செய்யணும், வரலாற்றை கடத்தணும், வரலாற்றை டாக்குமெண்ட் பண்ணணும். இதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அம்சமாக நாங்கள் இந்த முயற்சி எல்லாம் கொண்டு போனால் தான் இந்த வெற்றி, இந்த திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திரைப்பட தயாரிப்பாளர்கள், தரமான படம், இதெல்லாம் அப்போ தான் இது அடைய முடியுமே தவிர நாங்கள் ஒரு இலக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை நல்ல படம் செய்யணும் என்ற இலக்கை போனோம் என்றால் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் நினைச்ச இலக்கை அடைய முடியாது. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள்.
இது என்னென்னா நாங்கள் வந்து இது வந்து ஒரு பனைமரம் நடுறோம். இந்த பனைமரத்தில் இந்த தலைமுறையில் நாங்கள் இதில் பலனடைய முடியுமா என்றால் அது முடியாமலும் போகலாம். இந்த பனைமரத்தில் பலனடைய போகிறது வந்து அடுத்த தலைமுறைகள். எங்களுக்கு அதுதான் நோக்காக இருக்கணுமே தவிர நாங்கள் வெற்றி அடையணும், நாங்கள் எங்களுடைய இதை காட்டணுன்றது தயவுசெய்து அதை நோக்கி போக வேண்டாம். இன்னொன்று வந்து இந்த அமைப்புகள் வந்துட்டு ஒரு ட்ரே தான், ஒரு பதார்த்தத்தை எடுத்து கொண்டு போக போகிற ஒரு ட்ரே தான். இந்த ட்ரே கொண்டு கொடுக்க போகிறோம். அந்த ட்ரேயில் இருக்கிற அந்த பதார்த்தம் இருக்குல்ல, அந்த பதார்த்தம் அதுவாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அந்த அம்சங்கள் அந்த பதார்த்தத்தில் இருக்கணும். அந்த பதார்த்தம் வந்துட்டு அந்த அம்சங்களை கொண்டு தான் இருக்கணும். அது தானாக கொண்டு போய் சேர்க்கும். உங்களோட படைப்புகளை அந்த பதார்த்தம் அந்த அம்சங்களை கொண்டு தானாக சேர்க்கும். அந்த அம்சங்களை எப்படி நாங்கள் எங்களோட படைப்புகளில் சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் செய்ய போகிற படைப்புகள் இருக்குல்ல, படைப்புகள் அதுவாக போய் மக்கள் மனசில் நிற்கணும். அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு ட்ரே தான் இந்த அமைப்புகள் இருக்க போகுது. அதை புரிஞ்சு கொள்ளணும் தயவுசெய்து. அது மட்டும் இல்லை, எங்களுடைய வரலாற்றை கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். ஏன்னால் ஒருத்தர் வரலாறு தெரிஞ்சால்தான் எங்கே விட்டாங்களோ அங்கே இருந்து நாங்கள் ஆரம்பிக்க முடியும். இது நாங்கள் என்ன செய்கிறோம்னா சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு ஓடுற மாதிரி ஒரே இடத்துல திருப்பி வேறு தலைமுறை ஒரே இடத்துலேருந்து ஓடுறோம். இது காரணம் வரலாறு தெரியாது. இந்த வரலாறை புரிய வைக்க வேண்டியது, வரலாற்றை வந்துட்டு ஆவணப்படுத்த வேண்டியது, டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அப்போ இந்த அசோசியேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது மூலமாக எங்களுடைய நோக்குகள் நிறைய இருக்குது. குளோபல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன், குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் என்ன ஆரம்பித்தாலுமே அதுக்கு பின்னால் நிறைய அஜெண்டா இருக்குது. நாங்கள் அதுகளை எல்லாம் செய்து ஒரு இலக்கு இருக்குல்ல, வெற்றி அடையணுன்ற இலக்கு இருக்குல்ல, அந்த இலக்கு ஒன்று தான். ஆனால் அந்த இலக்குக்கு இந்த அம்சங்களை சேர்ந்து நகர்த்தினால்தான் அந்த இலக்கை அடைய முடியுமே தவிர நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனை மட்டுமோ இல்லை குவாலிட்டியை மட்டுமோ தரமான படம் இதில் மட்டுமோ தனியாக கொண்டு போனோம் என்றால் இலக்கை அடைய முடியாது. இதை பற்றி நாங்கள் மீட்டிங் போட்டு நிறைய கலந்து ஆலோசித்து கதைப்போம். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை எவ்வளோ உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதோ தெரியாது. ஆனால் இதில் பற்றி கதைப்போம். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் நான் முடிக்கிறது ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த குழுக்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ பொறுப்புகள், பதவிகள் வரும். இந்த பதவி என்றது வந்து அதிகாரம் இல்லை, பதவி என்றது அதிகாரம் இல்லை, பதவி என்றது பொறுப்பு. இந்த பொறுப்பு வந்து நாங்கள் பொறுப்பில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். எங்களோட தலைமுறையினர் வந்துட்டு இதில் எப்படி நாங்கள் என்னென்ன செய்யணுன்றதை நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அங்கத்தவருக்கு. அப்போ இந்த பதவியை வந்துட்டு ஒரு பொறுப்பாக எடுத்து இந்த பொறுப்பில் இருந்து நாங்கள் எப்படி இந்த நகர்வுகளை செய்யலாம் என்றதை தயவு செய்து எல்லாரும் உணர்ந்து செயல்படுங்க. இந்த நாட்டில் நாங்கள் எப்படி செய்யணும் என்றதை நாங்கள் முதல்ல ஒரு டிசைன் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு, கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து எல்லாரோடையும் பகிர்றோம். இதை பற்றி கலந்து ஆலோசிப்போம். இதை முடிஞ்ச அளவு நாங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோம். என்றால் நாங்கள் செய்கிறது வந்துட்டு எங்களுக்காக செய்கிறது மட்டுமில்லை, அடுத்தடுத்த தலைமுறைக்காக எங்கள் துறைக்காக செய்கிறோம். இதை அடுத்தடுத்த வர்ற பதவின்னு சொல்லக்கூடாது, இந்த பொறுப்புக்கு வர்றவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ஸ், இந்த பிரச்சனைகள் வர்றது குறைவாக இருக்கும். அது வந்து இப்போ ஒவ்வொரு நாட்டில் வர்ற படங்களை செலக்ட் பண்ணுறதில் இருக்கட்டும், போகிறதில் இருக்கட்டும், அந்த பதவியில் பொறுப்புகளில் இருந்து என்ன செய்கிறது இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த கான்ஃப்ளிக்ஸ் வராத மாதிரி நாங்கள் அந்த கான்ஸ்டியூஷனை போட்டு எடுப்போம். அது வந்துட்டு எல்லோரும் பொதுவாக இருக்கும். முடிஞ்சளவு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண முயற்சிப்போம். இது ஒரு வெற்றிக்கு ஆன ஒரு முதல் படிதானே தவிர இது நினச்சோடனே இப்போ ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் நடந்துருமாண்டா நடக்காது. இன்னொரு 10 வருஷத்தில் நடக்குமாண்டா மேபி நடக்காது. 25 வருஷம் மேபி நடக்கலாம். ஆனால் அதுக்கு நாங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கணும். அதனால் முதலுக்கு தேவையான நகர்வுகளை எடுத்து கொண்டு போக வேண்டியதான் இந்த முயற்சி தான். இந்த முயற்சியில் இணைஞ்சு வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறை இதனால் பயனடையும். இல்லைன்னு சொன்னால் திருப்பி அடுத்தடுத்த வர்ற தலைமுறையும் இப்போ நாங்கள் சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு ஓடிட்டுருக்கிற மாதிரி ஓடிட்டுருக்கோம். அந்த மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் நான் இந்த அமைப்புகள் தொடங்கினான். தயவுசெய்து புரிஞ்சு கொண்டு உறவுகள், இந்த அடுத்த தலைமுறைகள், செல்லங்கள் எல்லாரும் இணைஞ்சு பயணிப்போம். நன்றி, வணக்கம். இளநிலங்கோ.